Love is injurious to health, wallet, and future. காதல் கடுப்பை உண்டாக்கும் மற்றும் செருப்படி வாங்கி கொடுக்கும். மேல் இடத்துல வேறு நச நசன்னு ஃபோன் அடித்து டார்ச்சர் பண்ணுறானுங்க. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. ப்ராஜெக்ட்லாம் வேறு அப்படியே நிற்கிது. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ எவ்வளோ சீக்கிரம் முடி. ஹலோ ப்ரோ. 5 மணிக்கு ஃப்ரீயா ப்ரோ? ஓ 5 மணிக்கா? அப்புறம் நீங்கள் நான் வீரெல்லாம் காலையில் ஜம்பா பண்ணுவோம். பார்த்துக்கலாம். வந்துடுறேன். ஒரு 3 நாளுக்குள்ள வேலையை முடிச்சிருக்கு. போய் ஹெல்மெட்டை போடு. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எங்கே அந்த வீரா வரேன்னு சொன்னேன், வந்துட்டானா? நானும் அவங்க தான் ப்ரோ வெயிட் பண்ணுறேன். ஆளா காணோம். ஆமாவா? வந்துட்டா பாருங்க. டேய் ப்ரோ ப்ரோ ராகம் ப்ரோ. வாங்க வீரா, எப்படி இருக்கீங்க?
உட்காரலாம்ல? தாராளமாக உட்காரலாம். ப்ரோ இருங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன். ஏன்டா என்னடா ஆச்சு? என்ன பண்ணுறதுனே தெரிலடா. பிஸ்னஸை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிஸ்னஸும் கையில் எடுத்தாலே லாஸுன்னு தான் போயிட்டுருக்கு. கையிலையும் வேறு அறவே காசு இல்லை. உன்னால் கொஞ்சம் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்க முடியுமாடா காசு? டேய், காசு தானடா இதுக்கு போய். நான் அப்புறமா என்னோட அக்கௌண்ட்லேருந்து போட்டு வரேன். தேங்க்ஸ்டா. ஹலோ விக்ரம், சொல்லுடா. பிஸியா? இல்லையே, ஃப்ரீ தான். உன் கூட கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பேசணும். பார்க்கலாமே, எங்கே வரட்டும்? நம்ம எப்போதும் மீட் பண்ணுவோம்ல அங்கே. ஓகே. ஹேய், ஏன் இவ்வளோ அவசரமாக சொன்னேன்? ஏன் என்னாச்சும் பிரச்சனையா என்ன? விக்ரம், ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நமக்குள்ளே ஒத்து வருமான்னு தெரில. ஸோ ஜஸ்ட் பிரேக் திஸ். முடிச்சுக்கலாம். அவ்வளோதானே. ஒரு சின்ன விஷயத்துக்காக எவ்வளோ தூரம் வரணும்ல? விக்ரம், நீ என்னதான் சொன்னாலும் என் முடிவு இதுதான். ஜஸ்ட் பிரேக் திஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷாரிக் சாரோட ஃபைல் இப்போவே செஞ்சு கொடுக்கணுன்ட்டார். சாரி சார்.
ஹலோ சார். Mr. Vikram, இப்போ நான் ரூம்ல இவ்வளோ பெரிய சத்தம் சார் கேட்டுச்சு. இல்லை சார், அது ஒரு விக்ரம் போய் சொல்லாதீங்க விக்ரம். நீங்க ஒரு ப்ராஜெக்டோட டீம் லீடர். நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற வேலை. சார் இல்லை சார், அது ஒரு ஸ்டாஃப்ஸ் பர்சனல் நீங்க கத்துறீங்க. உங்க பிஹேவியர் சரியே இல்லை. எனக்கு தெரியாது விக்ரம். ப்ராஜெக்ட் ட்ராப் ஆச்சு. நீங்க சிஇஓ கிட்ட பதில் சொல்லிதான் ஆகணும். சார் போதும், இந்த வேலையை விட்டு நானே போயிடுறேன். அவங்ககிட்ட சாரி சொன்னேன்னு மட்டும் சொல்லிடுங்க. இந்த இடத்த அப்படியே கவர் பண்ணிடலான்னு இருக்கேன் ப்ரோ. இந்த இடம் தான். எப்படி இந்த இடத்துக்கு 500,000 கேட்குறானுங்க. ஓகே தான் ப்ரோ, நல்ல இடம் தான். ப்ராஜெக்ட் நம்மளே எடுத்துக்கலாம். இவன் எப்போ கால் பண்ணுறான்? யார் ப்ரோ? வந்தா ப்ரோ விக்ரம். ஹலோ ஹலோ மச்சான், பிஸியா? ஃப்ரீ தான்டா. இல்லை மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம், கொஞ்சம் கதையாச்சு, கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக மாட்டிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஏதாவது கொஞ்சம் காசு இருந்தால் கிடைக்குமா? காசா? நானே இப்போ தான்டா ப்ராஜெக்ட் லாஸுன்னு நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ ஆமாவா? சரி பாரு மச்சான், அப்படி உன்கிட்ட கொஞ்சம் பாரு. சரிடா. என்னாச்சு ப்ரோ? வேற ப்ரோ இந்த நேரம் பார்த்து காசு காசுன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் பண்ணுறதுனே தெரியல. அவன் இஷ்ட கேப்பா, நம்ம கொடுக்கணுமா? வெட்டத்தில்லைங்க ப்ரோ, ப்ராஜெக்டை பார்ப்போம். யாரும் இல்லா வாழ்க்கையில் நீ இருக்க ஏங்கினேன். காலம் வரை காதலாய் உன்மடியில் தூங்கினேன். நீ பிரிந்து போகிறாய், என் உயிரில் உடைகிறேன். எஞ்சி விட்ட தூசிலே நான் என்னை கோர்க்கிறேன். அவள் பார்வைகள் சுமக்காமலே அந்த நாடையும் வருதே. நொடி நேரத்தில் உயர்வானது அந்த சாவெனும் வரவே. ஹலோ, சொல்கிறா. எங்கடா இருக்க? புறத்தாக்கல பொறுத்தாக்கல, அங்கே என்ன பண்ணுற நீ? சும்மா ஹீலிங். ஹீலிங்கா? ஐயோ இரு வரேன் வரேன் வரேன். ம் என்னடா தொப்பி இது? இப்படி வந்திருக்கேன். வேலை முடிச்சுட்டு வந்தால் அப்படி தான் வரணும், வேறு எப்படி வருது ப்ரோ? என்ன கதை? ஹீலிங்கு ஃபீலிங்குன்ற என்ன கதை? என்ன பண்ணுறது, சாதாரண பிரச்சனைக்கு விட்டு போகிறேன்றா. ஒருத்தனுக்கு பிரச்சனை வரும்போது நான் அவனுக்கு கொடுக்கணும், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எவனும் கூட நிற்கிறது இல்லை. யாருக்கிட்ட நீ ஹெல்ப் கேட்ட? எவன் நிற்கல. அது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல நீ. தெரிலடா. இவ்வளோ விஷயத்த சொல்லவே இல்லை. ஆமாம், இப்போ என்ன அந்த பிள்ளை விட்டு போனதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஏண்டா அது அப்பத்துல இருந்தா? ஆமாம். ஏண்டா படித்து படித்து பாட்டெல்லாம் போட்டேனேடா, அப்போ கூடமாடா தெரிஞ்சல. உனக்கு என்னடா தெரியும் காதலை பற்றி? பெருசா பெரிய மயிறு மாதிரி. சரி, உன்னோட இது மேனேஜர் ஃபோன் பண்ணா வேலை போச்சா?
ஆமாம், சும்மா இருக்கிற ப்ரெஷர் வேறு தாங்க முடியாமல் ஆஃபீஸில் வேறு நசன்னு கத்திட்டேன். ரொம்ப பேசினா வேலையை வேணா ஒரு மயிரம் வேணும் தூக்கி போட்டு வந்துட்டேன். கோவத்துலேயே பாதி விஷயத்த விட்டுரு. தெரியலடா இப்போ என்ன பண்ணுறதுன்னு. அப்படியே வர்ற வெறிக்கு அப்படியே கூச்சி செத்துறலாம் தான் தோணுது. ஓ போய் குதி. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண? ஏன்டா சொல்ல மாட்டேன். இப்போ என்ன வேலை தானே இல்லை? ஆமாம், நீ இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் தானே நீ டீம் லீடராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த. பிஸ்னஸ் ஃபீல்டு தானே. அப்போது நீ அப்போ சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு 5 இயர்ஸாக கம்பெனியில் ஃப்ளூவெண்ட்டாக வேலை செஞ்சு டீம் லீடர் வரைக்கும் வந்துட்ட. ஒரு பாதி மாடல் போட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. மாடலுக்கு எங்கே போகிறது? அப்போ இத்தனை வருஷம் என்ன ஆணியை சம்பாரிச்சு நீ? அதெல்லாம் இதிலே போச்சு. ஒன்று கூட சேவிங்ஸில் வைக்கல. எல்லாமே டெய்லி யூசேஜ்லேயே செலவு பண்ணிட்டேன். கையில் ஒன்றுமே நிற்கல. சரி, என் கூட பார்ட்னர் ஆயிரு. ஒரு பாதி மாடல் முதல் நீ எங்கேயாவது சரி பண்ணு, இல்லாட்டி நானே உனக்கு போட்டு கொடுக்குறேன். நீ என் கூட பார்ட்னர் ஆயிரு. நம்ம ஆரம்பிப்போம். நாளைக்கு நீ உனக்கு ஓகே ஆகிட்டோன்னே நீ உன்னோட பங்கு நீ கொடு. அப்புறம் நீ இன்னொரு கடை ஒன்று ஆரம்பி. பிரச்சனை இல்லையா? நான் இப்போ அந்த இதில் தான் இருக்கேன். இப்போ கூட என் சைட்டில் இருந்து தான் நான் வரேன். நிஜமாவா? இல்லைடா, கடுப்பாக இருந்துச்சு தான் நீ சொல்லுடா. நிஜமாவா? சத்தியமாடா. வா பண்ணுவோம். மேட்டர் இல்லை, இதெல்லாம் இல்லை. என்ன இருக்குது இப்போ? எனக்கு ஓகே, நான் நல்லா இருக்கேன். வா போவோம். சரி, அப்போ ஓகேண்ணா. எப்போ மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம்? பொறு கொஞ்சம் ஹீல் பண்ணுவேன். ஹீல் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கோ. பண்ணுறேன். அதோ பாரு, அவள் அங்கே தானே இருக்கா. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஓகேவா? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். லாக் பண்ணிடலாம். சைன் பண்ணிடுங்க. இது இன்னும் மறக்கலையா? கடவுளே, நான் வாழ்க்கையில் வாங்கின அடியெல்லாம் போதும். இந்த வாட்டியாவது நான் நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு ஒன்று நான் வேண்டிக்கிறேன். ஜாமெல்லாம் வந்துருச்சுண்ணா. எல்லாத்தையும் அடிக்கிட்டதுண்ணே.
வாழ்க்கை உங்களை எந்த வழியிலும் சோதித்தாலும் அது உங்களை ஒரு தவறான முடிவுக்கு இழுத்துச் செல்ல விடாதே. உங்கள் அன்புக்குரியவர்கள் இனி உங்களை நேசிப்பது இல்லை என்பதுக்காக அவர்களை ஒருபோதும் காயப்படுத்தி விடாதீர்கள். அவர்களின் நிலைமை நீங்கள் உணர்வதை விட கடினமாக இருக்கலாம்.